நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐஸ்லாட் மான்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல கொஞ்சம் சொல்லியிருப்பான்ல, நோபலை எதிர்த்து பேசிட்டியா, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அதுல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. சாவுடா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து வெட்டுறதுக்காண்டி கரெக்டா வந்துருவான். அவரு நினைக்கிறேன் நான் சாவ போறோமா அப்படின்னு நினைக்கும் போது டக்கு நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவாங்க. ஹீரோ தடுத்ததுல இருந்து பின்னாடி போய் விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் என்னையவே தடுக்கிறியாடா, நீ சாக போற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு யோசிக்கிறான். நான் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்க வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்னன்னா அசால்ட்டா ஐஸ்கிரீம் வாங்க வந்ததுக்கு லைன்ல நிக்கல, அதுக்கு தர முடியாதுன்னு சொன்னதுக்காண்டி ஒருத்தர் கொல்றதுக்காண்டியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மேனஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவன் எனக்கா மேனஸ் இல்ல, நான் உனக்கு மேனஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்வாட்ல மானாவை கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவான். கேதர் பண்ணிட்டு டைட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றக்காண்டி வந்துருவேன். நம்ம ஹீரோ என்னன்னா சிரிச்சுக்கிட்டே அவனை டாச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அட்டாக் பண்றது எல்லாத்தையும். போடா பயந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டே யோசிப்பான், இந்த எங்கான வயசுல உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். நான் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னதான் தோட ஸ்விங் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன ரீச்சே பண்ணாது அப்படின்னு சொல்லி ஹீரோ விலகிக்கிட்டே இருப்பான். அதான் ஹீரோ டாச் பண்ணிட்டே யோசிப்பான். இவங்களை பார்த்தாலே தெரியுது நோபல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒழுக்கம் கட்டவங்களா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படியே இருந்தாலும் நான் ஒன்னும் நேரம் மைண்டடானவன் கிடையாது, அதனால நான் அவனோட மேனஸை ஃபிக்ஸ் பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டே டாச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப இவன் கத்துவியான், எப்படி உன்னால ஒரு நோபல் அந்த மாதிரிலாம் பேச போச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அவன் அட்டாக் பண்ணிவும் டக்குனு ஹீரோ பின்னால வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கேட்க மாட்டேன், நீ டிசிப்ளினா இருக்கிறது தான் முக்கியம், முதல்ல ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படின்னா வந்து நிற்பான். இது என்னோட சென்டர் பிளான்ஸை ரிமைண்ட் பண்ணுது, யான் மேல இருக்கிற அன்பு எனக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லெஸ் கியூஐ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். அது ஸ்ட்ரைட்டா கையில வந்து போட்டுரும். கையில போட்டுட்டு ஒரு பெரிய ஓட்டையவே போட்டுருவன் கையில. அவன் அவ்வளவுதான், அதோட கீழே உட்காந்துருவான் என் கையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை முறைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப இவங்க கத்துவானுங்க, நிப்பாட்டு வராத அப்படின்னு சொல்லி கத்துவானுங்க. என் கிட்ட வராத, கிட்ட வந்துன்னா நாங்க உன்னை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹீரோ அதெல்லாம் கேட்காம வந்துகிட்டே இருப்பான். அவங்க திரும்ப நான் சொல்றேன் கிட்ட வராத, வந்தேன்னா வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப அவனுங்க பேசுவானுங்க, ஏன் இன்னும் பிரதர் எந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சு தள்ளி போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பான். அவன் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நிப்பான். ஹீரோ பக்கத்துல இருந்து நின்று சொல்லுவான், நீ நல்லா ஷோ காமிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொல்லிட்டு என்னோட கீ எனர்ஜி ரைஸ் பண்ணுவான். நீ விளாண்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ எப்படி நிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கியூ எனர்ஜி ரைஸ் பண்ணி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கியூ எனர்ஜி ரைஸ் பண்ணி ஹீரோ அவன் ஒரு அடி அடிச்சோடனே அவன் எங்கேயோ பறந்து போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவன் கூட வந்த அப்படி நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அவன் கையை பார்ப்பான், கையில ஒரு பெரிய ஓட்டையே இருக்கும் உள்ளக. அப்ப பின்னாடி கண்ணாடி போட்டுவேன், இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோ யோசிப்பான், நான் வேற ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணேன், நான் என்னோட இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் லாஸ்டிஸ்டா இருந்து இவன் நான் யோசிச்சதோட ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெண்டு விரல் கீழே நெஞ்சு எடுத்துட்டு எனக்கு இன்னும் இந்த இடத்த பத்தி ஃபுல்லா தெரியாது, அதனால அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவான். நான் பீப்புளை ரெக்லெஸ்ஸா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் இவன் கேட்பான், யார் நீ, நீ என்ன பெரிய ஆள் மாதிரி ஆக்டிங்க போடுற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன இப்படி நடத்துவேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இந்த பையன் ரொம்ப ஓவரா பேசுறான், இவனுக்கு யோசிக்க கூட தெரியல, யோசிச்சு கூட முடிவெடுக்க மாட்டான், இவன் ஒரு பைத்தியக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ நான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் என்ன நினைச்சேன்னா இந்த வேர்ல்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இது ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்துல வராத, நீ ஒரு நோபுல கொண்டுனா என்ன ஆகும் தெரியுமா, உனக்கு ஒரு நோபுல கொண்டு இங்கேருந்து நீ போயிருவியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு குச்சியை பார்ப்பான். இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை கையில எடுத்துருவான். கையில எடுத்துட்டு உள்ளத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஹீரோ. இவன் ஹீரோ அந்த குச்சியை எடுத்துட்டு அவனை அடிக்க வரும்போது பார்த்துட்டு பயந்துருவான். என்ன நடக்குது, இது ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவனோட கீ எனர்ஜி அதுல செலுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். ஹீரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டு இருப்பான். இவன் பார்த்துட்டு வெயிட் நிப்பாட்டு, பக்கத்துல வராத, திரும்ப பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து ஸ்வாட் கீ எனர்ஜி அப்படின்னு சொல்லி உனைய மாதிரி ஆட்களுக்கு அடிதாண்டா சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி அடி அடிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான் போட்டு ஹீரோ அவங்கள சிரிச்சுக்கிட்டே வெறித்தனமா அடிப்பான் அவங்கள. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். நைட் வரல ஹீரோ கூட அவங்கள அடி அடின்னு அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு அவங்க மண்டியோடு சொல்லுவானுங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நாங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டி போட்டுருவானுங்க அவனுங்க. நீ என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ப்ளூ மண்டே மனசுக்குள்ள நினைப்பேன், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்பி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்
அப்படின்னு அவன் சொல்லுவான். ஹீரோ யோசிப்பேன், என்னதான் இருந்தாலும் அடி கொடுத்தாலும் திருந்துறானுங்க அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு, வெளியே நீ கேர்ஃபுல்லா இருங்க, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. பக்கத்துல அந்த வயசானவர் ஏதாவது மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கண் கலங்கிருவாப்ல ஆளு. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஒரு போஸை கொடுத்து நின்றுகிட்டு இருப்பான். அப்படியே மார்னிங் ஒரு கோட்டையை தான் காட்டுறானுங்க. அந்த கோட்டையில நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் கவுண்ட் ஸ்லேவு. அவர் சொல்றாரு, நாங்க 5 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது செவேரா கிங்டம்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் கிங்கு டோமிலோவா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவரு சரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கவுண்ட் சொல்றாரு, செவேரா கிங்டம்ல இருக்கிறவங்க நார்த்தன் ரீஜன்ல உள்ள அவங்களோட பிளாக் ஸ்டோனை திரும்பி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட சேர்த்து ஏசன் கிங்டம் டெசர்ட்டை டெவலப் பண்றதுக்காண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவரோட பேரு டியூக் சர்ஜியோ வான் நிக்கரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அந்த சாரகாப்பா டெசர்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அந்த இடத்துல ஹியூமன்ஸ் வாழவே முடியாது. ரொம்ப மான்ஸ்டர்ஸ் அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஹேசன் கிங்டம் ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு அவரு. அப்ப கவுண்ட் சொல்லுவாரு, எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்மா தெரியல. அங்க இருக்கிற ஐனோஸ் எல்லாம் நேச்சுரலைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டுட்டு கிங்கு ஐனோஸா அப்படின்னு ஷாக் ஆவாரு. அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் கவுண்ட் கிராஸ். அவர் கேக்குறாரு, இது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு அவரு. அப்ப அந்த மஞ்ச முடி வச்ச கவுண்ட் சொல்றாரு, அது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தர் கேட்பாரு, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கண்டத்துல இருக்கிற டாப் 10 ஸ்வாட்ஸ்மேனை பத்தி பேசுறீங்களா, அதுல இருக்கிற ஐநாஸை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அப்ப கிங் யோசிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அவர் வேணாம்னு சொல்றாரு. அவர் எந்த கண்ட்ரியோட சேராம இந்த கண்டத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரு ஏன் ஹேசல்ல போய் நின்றுட்டாரு அப்படின்னு சொல்றாரு கிங்கு. அவர் யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம், அதனால அங்க இருப்பாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு கிங்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப பக்கத்துல கீழே கேட்டு இது உண்மையா உண்மையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப கிங்கு கேக்குறாரு, அவன் லவ் பண்றல அந்த லவ் பண்ற பொண்ணு யாரு அப்படின்னு கிங்கு கேக்குறாரு. அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்ப இருக்கிற கரண்ட் கிங்கோட சிஸ்டர் தான் அவதான் பிரின்சஸ் கேப்ரின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, என்னோட தங்கச்சி விலமதிப்பு பெற்றவ, அவளுக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த கிங்கு சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிங்கு தன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிங்கு சொல்றாரு, அது மட்டும் உண்மையா இருந்தா அவங்க கிட்ட இப்ப 2 ஸ்வாட்ஸ்மேன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கிங்டத்தை சேர்ந்தவங்க அவங்களோட நிலத்தை பெருசாக்குறது தான் நினைப்பாங்க. அவங்களோட ஆட்சிக்கு அடுத்து 2வது ஆட்சியில இருந்து அவங்களால பல முறை ட்ரை பண்ணி அடைய முடியாத ஒரு இலக்கை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஈஸ்ட்ல இருக்கிற ஹேசன் கிங்டம் அவங்களோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு சவுத்துல டெவலப்பா இருக்கிற செர்பியா கிங்டம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் சீல இருக்கிறவங்களும் அவங்களோட இடத்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்ப சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப கிங் சொல்றாரு, இப்ப நம்ம என்ன செய்யலாம், நீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்மளும் நம்ம இடத்த பெருசாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, நம்ம கிட்ட ஸ்டேபிளான லேண்ட் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, நம்ம வேணா லேசர் மவுண்டன்ஸை கிராஸ் பண்ணி போலாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்லுவாரு, ஆமா நம்ம அதை தவிர வேற வழி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இருக்கிற சொல்றாங்க, நார்த் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அப்படியே நாங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நாங்க ஜெயிச்சாலுமே அந்த இடத்துல ஃபுல்லா பனியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அப்ப அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, சீக்கிரமா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சீக்கிரக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கிங் சொல்லுவாரு, இன்னைக்கோட இதை முடிச்சுக்கிடுவோம், நம்ம இன்னொரு நாள் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு கிங் சொல்லுவாரு. அப்ப கிங்கும் கவுண்டும் மட்டும் நிப்பாங்க. அப்ப கிங்கு கேட்பாரு, அவங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்களே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஒரு சீக்கிரட்டான இடத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கிங்கு கவுண்ட பார்த்து கேக்குறாரு, நீ இப்ப கரண்டா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் இல்ல, நான் எந்த மிஸ்டேக் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிங்கு சொல்றாரு, திரும்பி நம்மளோட ட்ரிக்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். 10 வருஷமா என்னை எதிர்க்கிற எல்லாருமே நார்த் சைடு நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளோட தப்பு தான். நான் என்னோட சோல்ஜர்ஸ்ல உனையதான் ரொம்ப நம்புறேன். நீ தான் என்னோட ட்ரஸ்டபிளான ஒரு ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரி மேஜஸ்டி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கிங்கு சொல்றாரு, சரி இதெல்லாம் விடு, நம்ம கிங்டத்துல ஏதோ ஐஸ் எல்லாம் விக்கிறாங்களாம்ல, ஏதோ ரூமர்ஸ் பரவுது, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கிங்கு கேக்குறாரு. அப்ப கவுண்ட் சொல்றாரு, நீங்க அந்த ரோல் மெர்ச்சன்டோட ஐஸ் கேண்டியை பத்தி தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்றாரு. அது பனிக்கட்டி மாதிரி இல்லாம அது ஸ்வீட்டா இருக்கனால அதுக்கு இந்த பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிங் கேக்குறாரு, அந்த கம்பெனி எவ்வளவு நேரம் திறந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கவுண்ட் சொல்றாரு, அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, நான் இருக்கும்னு நம்புறேன். மெஜஸ்டிக் அந்த ஐஸ் கேண்டி வேணும்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு பிளான் பண்ணி சீக்கிரட்டா வெளியே போய் அதை போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிங் சொல்றாரு, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னோட மைண்ட் எப்படி ரீட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றாரு. அவரு கவுண்ட் சொல்றாரு, இது என்னோட டியூட்டி மெஜஸ்டி அப்படின்னு சொல்றாரு அவரும். சரி சீக்கிரட்டா வெளியே போறதை பத்தி எப்ப பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கிங்கு கேக்குறாரு. அதோட அந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி நிறைய மanga சீரியஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பை பாய்.